Hi, hello, this is Tapsia 360. நாம இன்னைக்கு என்ன ஸ்கீம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சேது ஓகேவா பிஎம் சேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்கீம் ஓகேவா. ஸோ ஐடிஐஸை டெவலப் பண்ணணும், ரொம்ப நல்ல விதமான திறன் மேம்பாடாகவும் ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் இப்போ ரீசெண்டாக நிறைய விதமான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அண்ட் ஆல்சோ ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் நிறைய கொண்டு வரணும், இதை டெவலப் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சில ஒர்க்ஸ் இப்போ எஸ்டிசிஏல கூட நம்ம பார்த்துருப்போம் சரியா. ஸோ அதுக்கான ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்போனா October 4, 2025 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த எவ்வளோ இதுக்கான ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 crores ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த 60,000 crores 30 சென்டரும் அண்ட் ஸ்டேட் 20 அண்ட் இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் ஒரு 10 அப்படின்னு சேர்த்து ஐஐடிஸை டோட்டலாக டெவலப் பண்ணுறதுக்காக 60,000 crores ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி லைன் பை லைன் பார்த்துடலாம் வாங்க ஓகே. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பது இந்தியாவில் உள்ள தொழில்துறை பயிற்சி நிறுவனங்களை நவீனமயமாக்கி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முதன்மை திட்டமாகும் சரியா. இந்தியாவில் தொழில்துறையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொழில்துறை பயிற்சி நிறுவனங்களை, அதாவது ஐடிஐஸை பார்த்தீங்கன்னா ஐஐடிஸையும் ஐடிஐயும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேறு, இது ஐடிஐஸ் ஓகேவா. ஸோ இந்த தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் அதை இன்னும் நவீனமயமாக்கி மாடர்னைஸாக இன்னும் கொண்டு இளைஞர்களுக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸை பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் ஓகேவா. சரி நெக்ஸ்ட், இத்திட்டம் October 4, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் சரியா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா October 4, 2025 விக்யான் பவன் நியூ டெல்லியில் விக்யான் பவன் நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. இத்திட்டம் பற்றிய முழுமையான விவரங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. என்னென்னு பார்க்கலாமா. ஸோ முக்கிய நோக்கம் தற்போதைய மற்றும் எதிர்கால தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப ஐடிஐ மாணவர்களின் திறன் மேம்பாட்டை மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கமாகும் சரியா. ஸோ இது வரைக்கும் ஒரு இது போகலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரவைஸ் ஆகி போயிட்டுருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கலாம். ஸோ ஃப்யூச்சருக்கும் அவங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நிறைய மாற்றங்களை மாடர்னைஸாக நிறையா டெக்னிக்கல் வைஸ் நிறையா சொல்லி கொடுத்து அவங்கள பார்த்திங்கன்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட், உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு தகுதிகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாணவர்களை உருவாக்குவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது சரியா. சர்வதேச இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸில் கூட வேலை பார்க்குற அளவில் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த தகுதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமோட மெயினான நோக்கமாக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா. இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு நிதி ஒதுக்கீடு. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 60,000 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது சரியா. நான் சொன்ன மாதிரியே 60,000 கோடி நிதியை இத்திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் 30 பார்த்தீங்கன்னா 30,000 கோடி சென்ட்ரல் ஓகேவா, 20,000 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு அண்டு 10,000 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ் ஓகேவா. எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு நிதியை இந்த ஐடிஐஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரியா. நெக்ஸ்ட், இலக்கு என்ன, மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள 1000 அரசு ஐடிஐ நிறுவனங்கள் நவீன மற்றும் தொழில் சார்ந்த பயிற்சி மையங்களாக மாற்றப்படும். இருக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் மாடர்னைஸாக இன்னும் டெக்னாலஜிக்கல் வைஸ் அவங்க இன்னும் லேர்ன் பண்ணுற மாதிரி இன்னும் டெவலப் பண்ணணும். 1000 அரசு ஐடிஐ நிறுவனங்கள் நவீனமயமாக்கணும் அப்படிங்கிறது தான் இதை மெயின் எய்ம் எடுத்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகே. சரி நெக்ஸ்ட், ஹப் மற்றும் ஸ்போக் மாதிரி
தட் ஹப் அண்ட் ஸ்போக்னா ஒரு மையமாக இருக்கக்கூடிய இடத்த தான் ஹப், மெயின் சென்டரை ஹப்னு சொல்லுவாங்க. அதே ஸ்போக் அப்படின்னா வந்துட்டு சப் சென்டர்ஸ் இருக்கும்ல, அதோட கிளை மையங்கள் இருக்கும்ல, அதுதான் ஸ்போக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் இத்திட்டம் ஒரு விநியோக மாதிரியை பின்பற்றுகிறது. இதில் 200 ஹப், அப்போ 200 மைய சென்டர்ஸ் இருக்குது ஐடிஐக்காக. நெக்ஸ்ட் 800 ஸ்போக் அப்படின்னா கிளை மைய சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதனால வந்து ஹப் அண்ட் ஸ்போக் ஐடிஐகளுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வசதிகள். ஒவ்வொரு முக்கிய மையமும் ஹப், மேம்பட்ட உள்கட்டமைப்பு, புதுமை மற்றும் அடைகாக்கும் மையங்கள், இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நவீன உற்பத்தி அலகுகள் மற்றும் பிரத்யேக வேலைவாய்ப்பு சேவை மையங்களை கொண்டிருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்கில் ட்ரைனிங்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற வகையில் அந்த எல்லா சென்டர்ஸையும் இன்னும் வந்துட்டு டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதா மெயின் நோக்கில் இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடைகாக்கும் மையங்கள், அதுதான் வந்து இன்குபேஷன் சென்டர்ஸ். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கிய மையமாக வந்து பார்த்திங்கன்னா ஹப்பு மற்றும் ஸ்போக்ஸு, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்னைஸாக வந்துட்டு பண்ணணும். நவீன உற்பத்தி அலகுகள் மற்றும் பிரத்யேக வேலைவாய்ப்பு சேவை மையங்கள் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இதன் தாக்கம், சிறப்பு மையங்கள். சரியா? ஸோ என்னென்னா வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? இத்திட்டத்தின் கீழ் புவனேஸ்வர், ஹைதராபாத், கான்பூர் மற்றும் லூத்தியானா ஆகிய நகரங்களுடன் சேர்ந்து சென்னை தமிழ்நாடு நகரில் உள்ள தேசிய திறன் பயிற்சி நிறுவனமும், தட் இஸ் NSTI, உலகளாவிய கூட்டாண்மைகளுடன் கூடிய சிறப்பான மையமாக, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வலுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இதெல்லாம் வந்து மெயின் சென்டர்ஸாக வந்து இருந்து செயல்படுது இந்தியாவில். ஸோ அதில் வந்து புவனேஸ்வர், ஹைதராபாத், கான்பூர், லூதியானா ஆகிய நகரங்களுடன் சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சென்னை. ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து திறன்பட ஒரு பயிற்சி நிறுவனமாக வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நிமி டாக்ஸ், தட் இஸ் பாட்காஸ்ட். சரியா? ஒரு பாட்காஸ்ட்டும் இது ரிலேட்டடாக வந்து வெளியிடுறாங்க. வாய்ஸ் ஆஃப் ஐடிஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கல்வி ஊடக நிறுவனம் நிமி மூலமாக தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் வாய்ஸ் ஆஃப் ஐடிஐ என்ற பாட்காஸ்ட் வசதியும் தொடங்கப்பட்டுள்ளது. அது மூலயமா நம்மளோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது ரிலேட்டடாக என்னது அப்படிங்கிறத வந்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டும் வந்துட்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் நிமி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மற்றும் வெற்றி கதைகள் தமிழ் மொழியிலும் கொண்டு சேர்க்கிறது. சரியா? ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலயமா, நிமி டாக்ஸ் இருக்குல்ல, அதில் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா வேலைவாய்ப்பு எங்கேயாச்சும் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடானதையும் வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறையா வந்து மோட்டிவேஷ்னலாக நிறைய கதைகள் இதெல்லாம் வந்து இந்த பாட்காஸ்ட் மூலிமா வந்து ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பள்ளி அளவிலான தொழிற்கல்வி ஆய்வகங்கள் பள்ளி மட்டத்திலேயே திறன்களை வளர்ப்பதற்காக இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள 400 நவோதய வித்யாலயாக்கள் மற்றும் 200 ஏகலவ்ய மாதிரி குடியிருப்பு பள்ளிகள், 1200 தொழில்திறன் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்க்கான சென்டர்ஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லையே, பள்ளி அளவுலேயே வந்து தொழிற்கல்வி அந்த லேப்ஸ் மாதிரி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து திறன்களை வளர்ப்பதற்காக இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 400 நவோதய வித்யாலயாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 400 நவோதய வித்யாலயாக்கள் மற்றும் 200 ஏகலவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் மற்றும் 1200 தொழில்திறன் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதில் வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு சிறு வயதுலேருந்தே அதில் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு இவை தகவல் தொழில்நுட்பம், ஐடி, வாகனம், ஆட்டோமொபைல், விவசாயம், மின்னணுவியல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற 12 உயர் தேவையுள்ள துறைகளில் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதில் எல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டு வாகனம் சார்ந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து விவசாயம், அடுத்து எலக்ட்ரானிக்ஸ், மின்னணுவியல். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 12 உயர் தேவையுள்ள துறைகளில் வந்து இந்த சென்டர்ஸ் மூலயமா மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில், தட் இஸ் இந்தியா கவர்மெண்ட் .in, சரியா? ஸோ இதில் வந்து பார்க்கலாம். அல்லது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குரகம் DET தமிழ்நாடு பக்கத்தில் நீங்கள் விரிவாக படித்து தெரிந்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றின எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் வந்து அதை என்னென்னு பார்க்கணும் இல்லை அப்ளை பண்ணணும் எதுனாலும் வந்துட்டு இந்த ஒரு எப்போதுமே ஸ்கீம்ஸ் பார்க்குறப்ப நம்ம ஏன் அந்த சைட்டு இதெல்லாம் பார்க்குறோன்னா, தெரியாதவங்க கூட ஸ்கீம்ஸ் பார்க்குறப்ப அது மூலிமா யூஸ் ஆகணும்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ அடிஷ்னலாக சில சென்டர்ஸ் அமைச்சு ஸ்கூல்லையே நிறையா வந்து லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்து வந்து ஒரு 12 துறைகளில் வந்துட்டு அவங்க வந்து திறனை செயல்படுத்துகிற மாதிரி அதுக்கான ட்ரைனிங்ஸும் வந்துட்டு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதான் வந்து PM சேது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதுக்கு எப்போ லான்ச் பண்ணாங்க, எங்கே லான்ச் பண்ணாங்க, என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்யான் பவன் நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. October 4, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. PM நரேந்திர மோடி அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ITIஸை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஹப் அண்ட் ஸ்போக் சென்டர்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வந்து மாடர்னைஸாக ஆக்கணும். இன்னும் வந்து வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கான நல்ல ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ஸ்லேருந்தே அவங்களை இன்னும் வந்துட்டு டெவலப் பண்ணணும். ஸ்கில் ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ.